ரெண்டு தன்மை வந்து ஆண் தன்மை இருக்கு, பெண் தன்மை இருக்கு. ஆண் தன்மை வந்து பிரம்மனாகவும், பெண் தன்மை சரஸ்வதியாகவும் வந்து இருக்குது. வாணி, சரஸ்வதியில வாணி இந்த தன்மையில் இருக்குது. இந்த 6 இதழ்கள்ல இருந்து 6 எழுத்துக்கள் வந்து ஓசைகள் உருவாகுது. இந்த ஓசைகள் என்னன்னா பா, பா, 2 விதமான பால ஓசைகள் வருது. ல, ர, ய, ப, ப, ம, ய, ர, ல அப்படின்ற எழுத்துக்கள் உருவாகுது. இந்த எழுத்துக்கள்ல இருந்து என்னது உயிரெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், இந்த உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், இந்த இது வந்து 51 அட்சரங்கள். 51 அட்சரங்கள் இந்த 6 இதழ்களிலும் உருவாகுது. அதுதான் சொல்றாங்க. அடுத்தது மணிப்புரகம். மணிப்புரகம் வந்து 10 இதழ்கள் கொண்ட ஒரு மூக்கு வடிவில வந்து மூடி இருக்கு. அதுக்கு உள்ளர அதை வந்து ப, ப, ட, ட, ந, த, 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 ந இந்த எழுத்துக்கள் கொண்டு அந்த ஓசைகள் பிறக்குது. இந்த எழுத்துக்கள் எல்லாம் உருவாகுது. இந்த எழுத்துக்கள் உருவாகி அந்த மொட்டுக்கள் வந்து மலருது. மலர்ந்துச்சுனாக்கா அதுக்குள்ளார பிறை வடிவம், அதாவது ஒரு நீர் வந்து கீழே விழுதுனாக்கா அது பிறை போன்ற வடிவங்களை ஒத்ததாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிவன் தலையில பிறை இருக்கும். ஏன் ஏன் பிறை சூடு இருக்காது? பஞ்சபூதத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவம் தான் இந்த சிவபெருமான். அப்ப நீருக்கு வந்து நீங்க வந்து திருமாலை வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த திருமாலும் இந்த சந்திரன் இருக்கு இல்லையா, இந்த பிறை வடிவம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அடக்கம். புரியுதுங்களா? அந்த பிறை வடிவத்துல, அந்த பிறை வடிவத்துல இந்த திருமால், அந்த லட்சுமி தேவி வந்து அடக்கம். அது வந்து அர்த்தம். இதனுடைய எழுத்து மா. இந்த மூலாதாரத்துக்கு ஓம், சுவாதிஷ்டானத்துக்கு நா, மணிப்புரகத்துக்கு மா என்ற எழுத்துக்கள் உருவாகுது. அடுத்தது அநாதகம் வந்து சி என்ற எழுத்து உருவாகுது. விசுத்தி வந்து வா, ஆக்னே வந்து யா என்ற எழுத்து. ஆக நமச்சிவாய என்ற எழுத்து வந்து இந்த 6 ஆதார சக்கரங்கள்ல இருந்து உருவாகுது. அடுத்தது என்னன்னாக்கா இந்த மா இருக்கு இல்லையா, மா எப்படி வந்து ஏன் மா அப்படின்ற எழுத்து வந்து உருவாச்சு? ஒரு தண்ணி கீழே விழும் பொழுது என்ன சவுண்ட் கேட்கும்? அது மங்கு அப்படின்ற மாதிரி விழும். அந்த மங் அப்படி விழும்போது ஒரு சவுண்டு வருதுன்னா அது மங் மங் அப்படின்ற இதுலன்னா அதனுடைய முதல் எழுத்து மா. அதனால வந்து மா அப்படின்னு வச்சிருக்காங்க. மற்றபடி ஒன்று அநாதகம். இது இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாமா?